ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அவசரமாக மீன் குழம்போ அதுக்கு சைட் டிஷ்ஷாக மீன் வறுவலும் செஞ்சு காமிக்க போகிறேன். உங்களுக்கு எப்போவாவது டைம் இல்லாத போது இதே மெத்தடில் செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீன் குழம்பும் சரி, மீன் வறுவலும் சரி. இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கிங்க. ஒரு 2-3 ஸ்பூன் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. கூடவே வெந்தயத்தையும் சேர்த்துக்குங்க. இப்போ பூண்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்குங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் ஓரளவு நிறம் சேஞ்ச் ஆன பிறகு அடுத்தடுத்த பொருட்களை கூடுதலாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. எப்பவுமே மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தாங்க ருசியை கூட்டி தரும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயத்தையே சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளியும் சேர்ந்து வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு காரத்துக்கு தேவைக்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அந்த குழம்பு மிளகாய்த்தூள் ஃபுல்லாக எண்ணெயில் சேர்கிற மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். அதை கரைச்சி அந்த புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்த பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க, உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ நான் கூட்டி வச்சுருக்கிற குழம்புல எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தட்டை நான் எடுத்துட்டேன். குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ க்ளீன் பண்ண மீனை சேர்த்துக்கிறேன். நான் இப்போ தலை மட்டும் போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன். மீதி இருக்கிறத ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். மீன் சேர்க்குறப்ப ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிங்க. மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அந்த மீன் துண்டுகள் குழம்புல முங்குற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் அப்படியே விட்டுடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மேலே நல்லா எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. கடைசியாக கொத்தமல்லி தழைகளை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு அதிகபட்சமாக 20 நிமிஷம்தான் ஆச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ருசியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மீன் ஃப்ரை தான். இந்த மீன் ஃப்ரையும் ரொம்பவே சட்டுன்னு செஞ்சிடலாங்க. மீன் மசாலா போடணும், ஊற வைக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். அதனுடைய கண்ட பகுதியையும் வால் பகுதியையும் வறுக்க போகிறேன். பாருங்கள், க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப பொருட்கள் எல்லாம் தேவைப்படாதுங்க. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக கொஞ்சமாக சோள மாவு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக லெமன் சாறு இருந்தால் லெமன் சாறு சேர்த்துப்பேன். பட் இப்போ லெமன் சாறு இல்லைன்றதுனால புளி தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். கை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்படி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண பிறகு கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்குள்ளே ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். நல்லா கோட்டாயிருக்கு பாருங்கள். இப்போ இந்த துண்டுகளை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லாவே பொரிக்க வருங்க மீன். இப்போ ஒரு 5-6 துண்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா சிவந்த பிறகு அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அவசரமாக வறுத்தாலும் இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் திருப்பி விட்டுட்டேன். அடுத்ததாக பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருந்தா போதும், இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ நான் இந்த குழம்பு ப்ளஸ் வறுவல் ரெண்டுத்தையும் அரை மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கு டைம் இல்லாத நேரத்தில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னடா இவன் மீன் குழம்பையும் மீன் வறுவலையும் அவசரமாக செஞ்சுருக்காளே, நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய்.